வெல்கம் டு மார்க் ஐஏஎஸ் கேட் அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பாட்னில வரக்கூடிய நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். இதுல விட்டமின்ஸ் அப்படின்றதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்ற ட்ரிக்ஸும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட், வாட் இஸ் நியூட்ரிஷன்? நியூட்ரிஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம எந்த வழியா ஃபுட் எடுத்துக்கிறோம், அதாவது ஆட்டோமேட்டிக்கா இல்ல அடுத்ததை சார்ந்து நம்ம ஃபுட் எடுத்துக்கிறோமா இல்ல டெட் ஆர்கானிசம் மேல இருந்து எடுத்துக்கிறோமா அப்படின்றத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, எப்படி நம்மளுடைய உடம்பு யூட்டிலைஸ் பண்ணுது. நம்ம மட்டும் இல்ல, பிளான்ஸ், வைரஸ், பாக்டீரியா எதுவா வேணாலும் இருக்கலாம். ஸோ என்ன லிவிங் ஆர்கானிசம்ஸ் இருக்கோ அது எல்லாமே எப்படி யூட்டிலைஸ் பண்ணுது அப்படின்றது தான் நம்ம நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ நியூட்ரிஷனோட மோட் எந்த வழியா அப்படின்றத பாத்தீங்க அப்படின்னா, எப்படி அது எடுத்துக்குது? ஆட்டோட்ராபிக், ஹெட்ரோட்ராபிக், அதர் மோட்ஸ். இதுல ஆட்டோட்ராபிக் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஆட்டோ அப்படிங்கிறது செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது என்ன, ரூட் வேர்ட் சம்பந்தப்பட்டது. ஸோ அந்த ரூட் வேர்ட் நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் வெக்காபுலரியிலும் இது ரொம்ப யூஸா இருக்கும். ஸோ டிராபிக் அப்படின்றது என்ன, நரிஷ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆட்டோட்ராபிக்னா இப்ப பிளான்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா தன்னுடைய ஃபுட்டை தானே தயார் பண்ணி தான் அது சாப்பிடுது. ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன, கிரீன் பிளான்ஸ். அதாவது என்ன பண்ணுதுன்னா, சன்லைட் எடுத்துக்குது, அது என்ன பண்ணுது, தன்னுடைய உடலுக்குள்ள போட்டோசிந்தசிஸ் அதுவே பண்ணுது, அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் சப்ளை பண்ணுது. அதுதான் இந்த ஆட்டோட்ராபிக்ல சொல்லியிருக்காங்க. ஹெட்ரோட்ராபிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எப்பொழுதுமே லிவிங் திங்ஸ் ஆகட்டும், அனிமல்ஸ் ஆகட்டும், ஹியூமன் பீயிங்ஸ் ஆகட்டும், என்ன பண்றோம், நம்ம எல்லாமே ஃபுட்டுக்கு அதர் மூலத்தை நம்ம சார்ந்து இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஓனா ப்ரிப்பேர் பண்றோம் சாப்பாடு அப்படின்னு சொல்றோம். அந்த ப்ரிப்பரேஷன் கிடையாது. இது எப்படின்னா, வெஜிடபிள்ஸ் பிளான்ஸ்ல இருந்து வருது, அதைத்தான் நம்ம குக் பண்றோம். மீட் அனிமல்ஸ்ல இருந்து வருது, அதைத்தான் நம்ம குக் பண்றோம். மில்க் அனிமல்ஸ் கிட்ட இருந்து வருது, அதைத்தான் நம்ம குடிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் வரும்போது we are call it as heterotrophic. ஸோ ஹெட்ரோனா அதர்ஸ், ட்ரோஃபோஸ் அப்படிங்கிறது என்ன, நரிஷ்மெண்ட்ஸ். அதர் மோட்ஸ்ல நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்கு. ஆனா அது எல்லாமே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹெட்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன் தான் அதை ஃபாலோ பண்ணுது. எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சாப்ரோஃபைட்ஸ், பாராசைட்ஸ், இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ். இதெல்லாம் இப்ப அடுத்த ஸ்லைட்ல நம்ம பார்ப்போம். அதர் மோட்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 மோட்ஸ் பார்ப்போம். என்ன அப்படின்னா, சாப்ரோஃபைட்ஸ். சாப்ரோஃபைட்ஸ் அப்படிங்கிறது என்ன பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஃபங்கை அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். இது என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு டெட்டான செத்து போன ஒரு மேட்டர் மேல அது வளருது. அப்படி வளரும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அது டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் அது ப்ரொடியூஸ் பண்ணுது. எங்க அப்படின்னா, அந்த டெட் ஆர்கானிக் மேட்டர் மேல. அது என்ன ஆகுது அப்படின்னா, நியூட்ரிஷன்ஸா மாறுது. நியூட்ரிஷன்ஸ் மாறினா மட்டும் போதுமா, நம்ம உடலுக்குள்ள அதை அப்சர்வ் பண்ணணும். அப்சர்வ் பண்ணி அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுது அப்படிங்கிறது தான் ரிமைனிங். ஸோ இந்த மாதிரி மோட் ஆஃப் ஆப்ரேஷனை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா, நியூட்ரிஷன், தட் இஸ் சாப்ரோட்ரோபிக் நியூட்ரிஷன். எந்த பிளான்ஸ் அதை பண்ணுதோ அதோட பேரு சாப்ரோட்ரோப்ஸ். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, மஷ்ரூம்ஸ். மஷ்ரூம் வளர்றது ஃபங்கை தான். நெக்ஸ்ட் பிரெட் மோல்ட் அப்படிங்கிறது என்ன, பிரெட் மேல கருப்பு கருப்பா வரும் இல்லையா, கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அதைத்தான் என்ன சொல்றோம், பிரெட் மோல்ட். பாராசைட்ஸ் அப்படின்னா என்னன்னு பாருங்க. பாராசைட்ஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் கஸ்கட்டா அப்படின்றது. இது என்ன பண்ணுது, இதுக்கு ஓனாவே ஃபுட்டை சிந்தசிஸ் பண்ணாது. என்ன பண்ணும்னா, இப்ப பக்கத்துல ஒரு ட்ரீ இருக்கு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இது பக்கத்துல ஒரு ட்ரீ இருக்கு. அந்த ட்ரீ என்ன பண்ணும், குளோரோஃபில் இருக்கும், போட்டோசிந்தசிஸ் இருக்கும், வாட்டர் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும். இது எல்லாமே அந்த ட்ரீ ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பாராசைட் அந்த ட்ரீ மேல படர்ந்து அது எல்லாத்தையுமே இது கன்சியூம் பண்ணிக்கும். ஸோ எந்த ட்ரீ இதெல்லாம் அதுக்கு கொடுக்குதோ அதோட பேர் ஹோஸ்ட். எந்த ட்ரீ கன்சியூம் பண்ணுதோ அதோட பேர் பாராசைட். ஸோ அது எக்ஸாம்பிளா நான் ட்ரீவோட எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட், சிம்பயோட்டிக் பிளான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு டிஃப்ரெண்ட் என்ன, ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிம்பாங்களே, அதுதான் சிம்பயோட்டிக் பிளான்ஸ். 2 டிஃப்ரெண்டான ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு ஹெல்ப் பண்ணிக்குது. எப்படின்னா, இப்போ ஃபங்கை, ஆல்கே இருக்கு. அது என்ன அப்படின்னா லிச்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள ஃபங்கை அண்ட் ஆல்கே இருக்கும். ஸோ அதுல ஃபங்கஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, வாட்டர் அண்ட் மினரல்ஸை ஆல்கே கொடுக்கும். ஆல்கே என்ன பண்ணும், ஃபுட்டை ஃபங்கஸ்க்கு கொடுக்கும். இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிக்குது. ஸோ ஹெல்ப் மியூச்சுவலி. இந்த ஆர்கானிசம்ஸ் ஹெல்ப் பண்ணுது இல்லையா, டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ், அதை என்ன சொல்றோம் அப்படின்னா, சிம்பயான்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹெல்ப் பண்ற விதத்தை, இந்த மியூச்சுவல் ஹெல்ப் பண்ணுது இல்லையா, அதை சிம்பயோசிஸ் சொல்றோம். அந்த ஸ்டெப்ப சிம்பயோசிஸ் சொல்றோம். எது ஹெல்ப் பண்ணுதோ அதை சிம்பயான்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட், இன்னும் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கீமோசிந்தட்டிக்
ஆட்டோட்ரோப்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஹீமோசிந்தட்டிக் ஹெட்ரோட்ரோப்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. இப்ப கீமோசிந்தட்டிக் ஆட்டோட்ரோப்ஸ்னா என்ன அப்படின்னா சன்லைட்டை வந்து அது யூஸ் பண்ணுது. எதுக்காக அப்படின்னா ஃபுட் ப்ரொடியூஸ் பண்றதுக்காக சன்லைட் அது யூஸ் பண்ணுது. ஸோ இந்த ஆர்கானிசம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா கார்பன் காம்பவுண்ட்ஸை வந்து சிந்தசைஸ் பண்ணணும் இல்லையா, அது பண்றதுக்காக அது சம் கெமிக்கல் எனர்ஜியை யூஸ் பண்ணுது. ஸோ அதை நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா கீமோசிந்தட்டிக் ஆர்கானிசம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதோட எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா நைட்ரோசோமானோஸ் அண்ட் பெகியட்டோவா ரெண்டும் தான். இந்த நைட்ரோசோம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா ஆக்சிடைஸ் பண்ணுது. ஸோ ஆக்சிடைஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அமோனியால இருந்து நைட்ரேட்டா மாறுது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா இதுல இருந்து வரக்கூடிய எனர்ஜி என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ்க்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் பெகியட்டோவா அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா H2S வந்து சல்ஃபராகவும் வாட்டராகவும் பிரிக்குது. இந்த சல்ஃபர் வாட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா growthக்கு யூஸ் ஆகுது. ஸோ இந்த சல்ஃபர் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும் செல்குள்ள அப்படின்னா சின்ன சின்ன பார்ட்டிகல் அதாவது கிரானியூல்ஸா வந்து இது ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ கிரானியூல்ஸ்னா நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இப்ப சால்ட் இருக்குல்ல கல்லுப்பு, அதுல ஒண்ணு எடுத்தீங்கன்னா அது ஒரு கிரானியூல், அந்த மாதிரி இது ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ நைட்ரோசோமாஸ் வந்து அமோனியம் டு நைட்ரேட்டா மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ்க்கு யூஸ் ஆகுது. பெகியட்டோவா வந்து சல்ஃபர் அண்ட் வாட்டரா மாதிரி growthக்கு யூஸ் ஆகுது. இதுதான் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் கீமோசிந்தட்டிக் ஹெட்ரோட்ரோப்ஸ். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஃபங்கை, பாக்டீரியா, அனிமல்ஸ், மேன் இவங்க எல்லாமே வந்து கீமோசிந்தட்டிக் ஹெட்ரோட்ரோப்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா சில சமயம் அவங்களே பயிரிடுறாங்க, இதெல்லாமே பண்றாங்க, அவங்க வெஜிடபிள்ஸை வாங்குறாங்க, அப்புறம் சமைக்கிறாங்க, அனிமல்ஸ் கிட்ட இருந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்து பாக்டீரியாஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா அதுவுமே வந்து மத்தது பண்ணி வச்சிருக்க ஒரு டைப்பான பாக்டீரியா அப்படின்னா மத்தது பண்ணி வச்சிருக்கிறத எடுத்து அது சாப்பிடும். ஸோ அனிமல்ஸ்ல வந்து வேகன்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. வேகன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா கறி எல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அதே சமயம் பால் பசு கிட்ட இருந்து வர எதையுமே அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதாவது பால், நெய், வெண்ணெய் அது எதுவுமே வந்து அவங்க சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது எல்லாமே அவங்களுக்காக படைக்கிறது இல்ல, குழந்தைகளுக்காக படைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து வேகன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வெஜிடேரியனும் வேகனும் டிஃப்ரெண்ட். நெக்ஸ்ட் நியூட்ரிஷன் நம்ம உடம்புக்குள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்ம உடம்பு மட்டும் இல்ல எல்லா லிவிங் ஆர்கானிசம்ஸ்குள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன். இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுறோம் இல்லையா, எப்படி நம்ம சாப்பிடுறோம், ஸோ அது வந்து இன்ஜெக்ஷன். நெக்ஸ்ட் டைஜஷன், நம்ம வயிற்றுக்குள்ள போய் அது டைஜஸ்ட் ஆகுது என்சைம் கூட சேர்ந்து. ஸோ அது என்ன ஆகுது பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே சிம்பிளா மாத்தி அதுக்கப்புறம் டைஜஷன் ஆகுது. அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் எதுக்குன்னா நம்மளோட பிளட் வெசல்ஸ்ல போய் சேரும் வேண்டியது மட்டும், அதாவது மினரல்ஸ் நம்ம சாப்பிடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ மில்க்ல சில விட்டமின்ஸ் இருக்கு, அந்த விட்டமின்ஸ் நம்ம பிளட்ல போய் சேரணும் இல்லையா, அதை நம்ம அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் அசிமிலேஷன். இந்த அப்சர்வ்ட் ஆன ஃபுட் என்ன ஆகுது செல்ஸ்ல போய் சேருது, பிளட் வெசல்ல சேர்ந்துட்டு செல்ஸ்க்கு போய் சேருது. அந்த செல்ஸ் எப்படி அதை யூட்டிலைஸ் பண்ணுது அப்படிங்கறத அசிமிலேஷன். நெக்ஸ்ட் ஈஜெஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ரிமூவல், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வேண்டாத கழிவுகள் எல்லாம் வெளியேற்றுறோம். ஸோ அதுதான் வந்து ரிமூவல் ஆஃப் அன்டைஜஸ்டட் ஃபுட் அப்படின்னு சொல்றோம். நியூட்ரிஷனுக்கு 5 ஸ்டெப் இருக்கு. ஒண்ணு IDAAE, IDAAE அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல அப்படின்னா இன்ஜெக்ஷன், டைஜஷன், அப்சார்ப்ஷன், அசிமிலேஷன் அண்ட் ஈஜெஷன். நியூட்ரிஷன்ஸ்ல 2 வெரைட்டி இருக்கு. ஒண்ணு வந்து ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ், இன்னொன்னு வந்து இன்ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன் இருக்கும், அதே மாதிரி இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல கார்பன் இருக்காது. இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், லிப்பிட்ஸ், விட்டமின்ஸ் சொல்லலாம். இப்ப கார்போஹைட்ரேட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா பாலிஹைட்ராக்சில் ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் இருக்கலாம். இதுல என்ன ரேஷியோல கார்பன் இருக்கு 1, H வந்து எந்த ரேஷியோல இருக்கு 2, O வந்து எந்த ரேஷியோல இருக்கு அப்படின்னா 1. ஸோ 1:2:1 என்ற ரேஷியோல தான் இது இருக்கு கார்போஹைட்ரேட்ஸ்ல. நெக்ஸ்ட் இப்போ மோனோசாக்ரைட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த மோனோசாக்ரைட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா ஒரு சிங்கிள் ஆர்கானிக் மாலிகுல். இது ஒரு சிங்கிள் ஆர்கானிக் மாலிகுல். மோனோ அப்படின்னா சிங்கிள். என்ன இருக்கு அப்படின்னா எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா கார்பன் ஆட்டம்ஸ் எவ்வளவு இருக்கோ அதைத்தான் வந்து நம்ம மோனோசாக்ரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ட்ரையோசஸ் அப்படிங்கிறது ஒரு எக்ஸாம்பிள், டைசாக்ரைட்ஸ் அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள். டைப்ஸ் ரெண்டுமே ஒரு டைப்ஸ். இப்ப ட்ரையோசோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
இப்ப நம்ம கார்போஹைட்ரேட் வந்து மெட்டபாலிக் ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்கும் இல்லையா, அதுல இன்டர்மீடியட்டா ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் பேரு தான் ட்ரையோசஸ் அப்படின்னு சொல்றாங்க. டைசாக்ரைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இன்டர்மீடியட் ப்ராசஸ் அது கிடையாது. இது என்ன, கம்ப்ளீட்டா கண்டென்ஸ் ஆனதுக்கு அப்புறம் கிடைக்கிறது டைசாக்ரைட். ஸோ இதோட எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க, கிளிசரால்டிஹைட், பென்டோசஸ், எக்ஸாம்பிள் ரிபோஸ் அண்ட் டிஆக்சிரிபோஸ், ஹெக்ஸோசஸ். Each gram of carbohydrate yields 4.1 calories கொடுக்குது. So இது ஒரு கொஸ்டினா கேட்கலாம். Each gram of carbohydrate yields dash calories, 4.1 calories. எக்ஸாம்பிள் என்ன, குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அண்ட் galactose. ஸோ இதுல நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா மில்க் அண்ட் சுகர். ஸோ கண்டென்சேஷன் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது. இது இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ரியா கிடைக்கிறது. நெக்ஸ்ட், நியூட்ரிஷன்னா என்ன, அதுல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ என்னென்ன விதமான நியூட்ரிஷன் நம்மளுக்கு தேவை, அது எதுக்கு யூஸ் ஆகுது? விட்டமின், புரோட்டீன், வாட்டர், கார்போஹைட்ரேட், மினரல்ஸ், ஃபேட்ஸ். இந்த ஃபேட்ஸ்ல ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஒன்னு வந்து குட் ஃபேட், இன்னொன்னு வந்து பேட் ஃபேட், அதாவது அன்சாச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் சாச்சுரேட்டட் ஃபேட். நம்மளுக்கு சாச்சுரேட்டட் ஃபேட் தான் ரொம்ப முக்கியமா இருக்கு. ஸோ இதுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்மளுக்கு பேலியோ டயட்னு ஒண்ணு ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? ஸோ அந்த பேலியோ டயட்ன்றது என்ன அப்படின்னா, ஃபேட் சம்பந்தமானதையே நம்ம சாப்பிட்டு ஃபேட்ஸை வந்து கரைப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா சேச்சுரேட்டட் ஃபேட். அது வந்து குட் ஃபேட். பேட் ஃபேட்னா நம்ம ஃபேட் ஆயிட்டே போவோம், அது உடலுக்கு ரொம்ப கெடுதி. இப்ப விட்டமின் பார்க்கலாம். விட்டமின் எதுக்காக நம்மளுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா பிசிக்கல் ஆக்டிவிட்டி. நம்ம இப்ப கை கால் அசைக்கிறோம், சமைக்கிறோம், ஓடுறோம், ஆடுறோம், வீட்டுல வேலையெல்லாம் செய்யறோம், அது எல்லாமே என்ன, பிசிக்கல் ஆக்டிவிட்டி. அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது விட்டமின். புரோட்டீன் எதுக்காக அப்படின்னா growth ஆகுறதுக்கு. ஸோ அதை நம்மளுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, புரோட்டீன் பவுடர் குழந்தைகளுக்கு கொடுங்க வளர்ச்சிக்கு அப்படின்னு. ஸோ அதுக்காக இதை யூஸ் பண்றாங்க. வாட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர். வாட்டர் லெவல் கம்மியாக கம்மியாக நம்ம என்ன ஆகும் அப்படின்னா டீஹைட்ரேட் ஆயிரும். ஸோ டீஹைட்ரேட் ஆயிட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுடைய டெம்பரேச்சர் வந்து கம்மியாயிக்கிட்டே போகுதுன்னு அர்த்தம். ஸோ பேலன்ஸ் பாடி டெம்பரேச்சர். கார்போஹைட்ரேட் எதுக்காக அப்படின்னா கொஞ்சமாவது எனர்ஜி கிடைக்கிறதுக்காக நம்ம இந்த கார்போஹைட்ரேட்டை யூஸ் பண்ணுவோம். மினரல்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா ரெகுலேட் பண்ண நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து 10 கிலோமீட்டருக்கு நான் ஓடி இருக்கேன் அப்படின்னா எனக்கு பின்னால வர்றவங்க வெறும் 5 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்காங்க அந்த டைம்ல. அப்படிங்கும் போது எனக்கு இந்த மினரல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பிசிக்கல் ஆக்டிவிட்டியை ரெகுலேட் பண்ணி ஓட வைக்குது. ஸோ அவங்களுக்கு மினரல்ஸ் வந்து கம்மியா இருக்கு. ஸோ மினரல்ஸும் அதுல தேவைப்படுது. நெக்ஸ்ட் ஃபேட்ஸ் நான் சொல்லிட்டேன், எனர்ஜி ஃபேக்டருக்காகத்தான் அது யூஸ் பண்றாங்க. ஸோ எந்த இதுல அதிகமான கார்போஹைட்ரேட் இருக்கோ அதுல ஃபேட்ஸுமே இருக்கும். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேட்ஸ் எடுக்கும் போது ரொம்ப கம்மியான ஃபேட்ஸாவே எடுக்கணும். அதே மாதிரி உடலுக்கு என்ன குட்டான ஃபேட்ஸோ அதை மட்டுமே எடுக்கணும். நெக்ஸ்ட் விட்டமின்ஸ் பத்தி பார்க்கலாம். விட்டமின்ஸ்ல ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஒன்னு வந்து ஃபேட் சாலியபிள் விட்டமின்ஸ், இன்னொன்னு வந்து வாட்டர் சாலியபிள் விட்டமின்ஸ். ஃபேட் சாலியபிள் விட்டமின்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா A, D, E and K மட்டும் இருக்கும், C, B வராது. ஸோ A, D, E and K மட்டும் இருக்கும். இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய இன்டெஸ்டைன்ல இருந்து அப்சர்வ் பண்ணி நம்மளுடைய பிளட் ஸ்ட்ரீமுக்கு அனுப்பும். அதாவது இன்டெஸ்டைன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன், லார்ஜ் இன்டெஸ்டைன் ரெண்டுமே இருக்கா. ஸோ என்ன பெருங்குடல், சிறுகுடல். இது என்ன பண்ணுது அப்படின்னா இது ரெண்டுல இருந்துமே அப்சர்வ் பண்ணி நம்மளுடைய பிளட்டுக்கு வந்து அனுப்பும். இது எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னா லிவர்ல இது ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ லிவர்ன்றது என்ன அப்படின்னா ஒரு ஃபேட்டி டிஷ்யூ அப்படின்னு சொல்லலாம். ஸோ லிவர்ல ஸ்டோர், இன்டெஸ்டைன்ல இருந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகுது, பிளட் ஸ்ட்ரீம்ல இருந்து லிவருக்கு போகுது. நெக்ஸ்ட் வாட்டர் சாலியபிள் விட்டமின்ஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டர் சாலியபிள் விட்டமின்ஸ்ல சில இருந்து B12 வரைக்கும் இது கிடைக்கும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா வெறும் ரொம்ப லிட்டில் அமௌண்ட், அதாவது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் விட்டமின் சி அண்ட் பி என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய பாடியில ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப கம்மி பாட்டு தான் ஸ்டோர் ஆகுறதுனால வாட்டர்ன்றது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ வாட்டர் கம்மி பாட்டு தான் ஸ்டோர் ஆயிருக்கிறதுனால நம்ம ரெகுலர் இன்டேக் ஆஃப் வாட்டர் வந்து இது பண்ண, அதாவது ஒரு நாளைக்கு மினிமமா வந்து 4 liters ஆஃப் வாட்டர் ஆவது குடிக்கணும். இப்போ A, D, E and K ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் பத்தி பார்க்கலாம். இப்ப விட்டமின் ஏன்றது எந்தெந்த ரிசோர்சஸ்ல இருக்குன்றது கொடுத்துருக்கேன். அது எந்தெந்த டிஃபிஷியன்சி காஸ் பண்ணுது, இது என்ன அப்படின்னா சிம்டம்ஸ் என்னென்னன்றதை நான் கொடுத்துருக்கேன். இதுல என்ன அப்படின்னா விட்டமின் ஏ அப்படிங்கிறது என்ன, ஐ ஸ்கின் டிசீஸ், அதாவது நைட் பிளைண்ட்னஸ் இதுதான் வந்து காஸ் பண்ணும். ஸ்கின்ல வரக்கூடிய
ஸ்கேலி ஸ்கின் எப்படின்னா ஒரு மாதிரி இந்த மீன் கலர் இருக்கும் இல்லையா, செதில் செதிலா வரும், தோல் தோலா உறிஞ்சு வர்றது. ஸோ அந்த மாதிரி டிசீசஸ் வந்து இந்த விட்டமின் ஏ வந்து பண்ணும். நெக்ஸ்ட் ரிக்கெட்ஸ் காஸ் பண்றது என்ன அப்படின்னா விட்டமின் டி. அப்ப நம்ம என்ன பண்ணணும், விட்டமின் டிக்கு லிவர்னா we call it as கோட்டோட லிவர், எக், பட்டர், அதுக்கப்புறம் வந்து லிவர் ஆயில், ஷார்க்கோட லிவர் ஆயில், இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த விட்டமின் டி வேணும்ன்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மார்னிங்ல சூரிய நமஸ்கார் பண்ணா அந்த சன் ரேஸ்ல இருந்து வரதும் விட்டமின் டி நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா ரிக்கெட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா எலும்புகள்ல வீக்கமா இருக்கும். சோ என்ன ஆகும், போன்கள் வளைஞ்சிருக்கும். ஸோ அந்த போன் சம்பந்தப்பட்டது தான் ரிக்கெட்ஸ். ஸோ இம்ப்ராப்பர் ஃபார்மேஷன் ஆஃப் போன்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப இம்ப்ராப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் விட்டமின் இ, இது ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்ப்ரவுட்ஸ், மீட், எக், சன்ஃபிளவர் ஆயில் எல்லாத்துலயுமே இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த விட்டமின் இ எதுக்காக மெயினா யூஸ் பண்ணுது அப்படின்னா இன்ஃபர்டைலிட்டி, அதாவது குழந்தைகள் பிறக்காம இருக்கு இல்லையா, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்னா விட்டமின் இ. அடிக்கடி அபார்ஷன் ஆகுறதுக்கு காரணம் இந்த லேக் ஆஃப் விட்டமின் இ. நெக்ஸ்ட் விட்டமின் கே எதுக்கு யூஸ் பண்றாங்க, இந்த விட்டமின் கே வந்து எதுல நிறைய இருக்கு அப்படின்னா கீரை வகைகள்ல நிறைய இருக்கு. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ்ல கிரீன் வெஜிடபிள்ஸ் இருக்கு இல்லையா, கொடமிளகா கிரீன் வெஜிடபிள் தான். ஸோ அந்த மாதிரி இருக்க கிரீன் வெஜிடபிள்ஸ்லயும் இந்த விட்டமின் கே நிறைய இருக்கு. ஸோ மில்க்லயும் விட்டமின் கே நிறைய இருக்கு. ஸோ இது ரெண்டு எதுக்காக அப்படின்னா ஒருத்தருக்கு அடிபட்ட சின்ன காயம்தான் ஆயிருக்கும், ஆனா அவங்களுக்கு பிளட் வந்து கண்டினியூஸா போய்கிட்டே இருக்கும், பிளட் கிளாட்டே ஆகாது. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் எதுக்கு அப்படின்னா விட்டமின் கேனாலதான் ஏற்படுது. இப்போ இதுல ட்ரிக் பார்ப்போம் எப்படி இது ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா சிம்டம்ஸ்க்காக நான் இது வச்சிருக்கேன். என்ன அப்படின்னா இந்த இடத்துல வந்து உங்களுக்கு என்ன காஸ் ஆகுது, நைட் பிளைண்ட்னஸ், ஸோ ஐ சம்பந்தப்பட்டதான வியாதி. ஸோ நைட் பிளைண்ட்னஸ், அடுத்து ரிக்கெட்ஸ்ல இருந்து ஆர், ஃபர்டிலிட்டி டிசார்டர்ஸ்ல இருந்து எஃப், பிளட் கிளாட்டிங்ல இருந்து பி. என்ன அர்த்தம் அப்படின்னா என்ஆர்எஃப்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்னோட 6 FB அக்கௌண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னோட RFB அக்கௌண்ட், ஆறுனா 6, 6ன்றது நியூமெரிக்கல். ஸோ என்னோட 6 FB அக்கௌண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ஈஸியா இருக்கும். ஸோ NRFB இஸ் என்னோட 6 FB அக்கௌண்ட். நெக்ஸ்ட் இந்த கெமிக்கல் நேம்ஸ் எப்படி வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாருங்க. கெமிக்கல் நேம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரெட்டினால்ல இருந்து ஆர், கால்சிஃபெரால்ல இருந்து சி, டி அதாவது விட்டமின் இ டோகோஃபெரால்ல இருந்து டி, அதுக்கப்புறம் வந்து விட்டமின் கே ஃபைலோக்யூனோன்ல இருந்து பி. ஓகே, இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ரீகா ட்ராஃபி எப்படின்னா ஆர் இ எடுத்துக்கிட்டேன் ரெட்டினால்ல இருந்து, இதுல CA எடுத்துக்கிட்டேன், இதுல டி, இதுல வந்து PHY எடுத்துக்கிட்டேன், இதுல டி, இதுல PHY TO எடுத்துக்கோங்க. ஸோ ரேகா ட்ராஃபி ஆர் ரேகா ட்ராஃபி எது வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். ஸோ ரேகா ட்ராஃபி இது எதுக்கு இது நான் கொடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ்க்கு நான் இது கொடுத்திருக்கேன். ஸோ ஃபேட் சால்யூபிள் விட்டமின்னா A, D, E and K. மறக்காம இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா அந்த ட்ரிக்ஸும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ A, D, E and K. அடுத்தது இது என்ன அப்படின்னா வாட்டர் சால்யூபிள் விட்டமின். ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிக் கொடுத்துருக்கேன், என்னென்ன டிஃபிஷியன்சி வருதுன்றது இந்த சைட்ல கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா B1ன்றது என்ன தயமின். இது என்ன பண்ணுது அப்படின்னா புரோட்டீன்ஸை கார்போஹைட்ரேட்ஸை வந்து ஃபுட்ல இருந்து எனர்ஜிக்கு மாத்துது. ஸோ அந்த ஃபுட் என்ன பண்ணுது எனர்ஜியா மாத்துறது என்ன B1 which is தயமின். எங்கெங்க இது கிடைக்கும்ன்றது நான் இங்க சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன டிஃபிஷியன்சி நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னா ஃபேட்டிக்யூ, நர்வ் அண்ட் பிரெயின் டேமேஜ் லீட்ஸ் டு பெரிபெரி தான் இதோட மெயின் இது. ஸோ என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பிரெயின் டேமேஜ் பெரிபெரி. ஸோ பிரெயின் என்ன இருக்கும், பிரெயின் வந்து டல்லா இருக்கும் போது நம்மளுக்கு உடல்ல வந்து ஒரு விதமான டயர்ட்னஸ் இருக்கும், அதுதான் ஃபேட்டிக்யூ அப்படிங்கிறது. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த B ல இருந்தும் நான் வந்து B அப்படின்றத எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் B2 ரிபோஃப்ளாவின். இது என்ன பண்ணுது அப்படின்னா புரோட்டீன்ஸை கார்போஹைட்ரேட்ஸ் ஆகவும் ஃபேட்ஸ் ஆகவும் மாத்துது. இது எதுக்காக பாத்தீங்கன்னா ஸ்கின்னுக்கும் ஐக்கும் இது வந்து யூஸ் ஆகுது. ஸோ இது எதுல இருக்கும்ன்றது கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கிராக்ஸ் இன் த லிப்ஸ், டங் ஸ்வெல்லிங் அண்ட் ஸ்கின் இஷ்யூஸ் லெட்ஸ் டு தி ஆர்போஃப்ளாவினிசிஸ். அப்படின்னா அது என்ன அப்படின்னா ஸ்கின் இஷ்யூஸ் தானே. அப்ப ஸ்கின் இஷ்யூஸ்னா என்ன அப்படின்னா எஸ்ன்றது அந்த இடத்துல எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் B3 நியாசின். இதுவும் எனர்ஜி டு ஃபேட்டி ஆசிட்ஸா மாத்துது. இது வந்து
ஃபேட்காக யூஸ் பண்ணாங்க, கொலஸ்ட்ரால்காக யூஸ் பண்றாங்க. சோ இது நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கொலஸ்ட்ரால்ல இருந்து சி எடுத்திருக்கேன். சோ கொலஸ்ட்ரால் கம்மியாகும் போது என்ன ஆகுது, நம்மளுடைய உடல் வந்து மெலிவு ஏற்படுது. அதுக்கப்புறம் மசில்ஸ் எல்லாம் என்ன ஆகுது, வீக் ஆகுது. நெக்ஸ்ட் B5 வந்து பாந்தோனிக் ஆசிட். இதுவும் என்ன பண்ணுது அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்ஸை வந்து ஃபுட்ல இருந்து எனர்ஜியா மாத்துது. எதுக்காக இது யூஸ் ஆகுது அப்படின்னா ரெட் பிளட் காப்பல்ஸஸ்க்காக இது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஹெல்தி டைஜஷன், ஹார்மோன் ப்ரொடக்ஷனுக்காக இது யூஸ் பண்ணுது. ஸோ இதுக்கு எதுவும் எடுக்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு என்ன வியாதி வரும் அப்படின்னா ரெட் பிளட் செல்ஸ் கம்மியாகிறதுனால வந்து நம்மளுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா உடல்ல ரத்த அணுக்கள் வந்து கம்மியாகும். சோ கம்மியாகும் போது வியாதிகள் ஈஸியா வந்துரும். சோ இம்யூன் சிஸ்டம் இதுக்கு வீக் ஆகும். நெக்ஸ்ட் B6 பைராக்சிடைன், தட் இஸ் புரோட்டீன் அண்ட் அமினோ ஆசிட்ஸ் வந்து மெட்டபாலிசம்காக இது யூஸ் பண்ணுது, எஸ்பெஷலி ஃபார் பிரெயின் ஃபங்க்ஷன். ஸோ பிரெயின் ஃபங்க்ஷன்னா என்ன ஆகுது, நம்மளுக்கு டிப்ரெஷன் இருக்கும், ஆங்ஸைட்டி இருக்கும். ஸோ இந்த இடத்துல பி அப்படின்றது வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் பயோட்டின் கன்வெர்ட்ஸ் புரோட்டீன் டு எனர்ஜி. ஸோ இது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இதுவும் ஃபேட் சிந்தசிஸ்க்காக யூஸ் ஆகுது. லாஸ் ஆஃப் அப்படைட், வாமிட்டிங் அண்ட் டிப்ரெஷன். ஸோ அந்த இடத்துல நான் இதுக்கு எது வச்சிருக்கேன் அப்படின்னா ஃபேட் சிந்தசிஸ், ஹேர் ஃபால் அண்ட் ஹெல்த் அப்படின்றதுக்கு. ஸோ growth, ஹேர் ஃபால் ஆகுறது, நெயில் வந்து இதாகிறது எல்லாம் எதோட சம்மந்தப்பட்டது அப்படின்னா growthோட சம்மந்தப்பட்டது. அதனால ஜீன் வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் B9 ஃபோலிக் ஆசிட் எதுக்காக அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ். ஸோ இதுவும் B5 ரெண்டுமே வந்து ஒரே இதுக்கு தான் யூஸ் ஆகுது. ரெட் பிளட் செல்ஸ் இது ப்ரொடக்ஷன், இது ஃபார்மேஷன், அவ்வளவுதான். ஸோ அதில் ரெட் பிளட் செல்ஸ்ல இருந்து ஆர் நான் போட்டிருக்கேன். ஸோ ரெட் பிளட் செல்ஸ் வந்து கம்மியாச்சு அப்படின்னா நம்ம ரொம்ப அனீமிக்கா ஃபீல் பண்ணுவோம். ஸோ அனீமிக்கா இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நிறைய வியாதிகள் தாக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நெக்ஸ்ட் B12 கொபாலாமின், இது எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா பிரெயின் அண்ட் நர்வஸ் சிஸ்டம் ஃபங்க்ஷனுக்காக இது யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டம் எதோட சம்மந்தப்பட்டதுன்னு உங்களுக்கு எல்லாம் தெரியணும்னா நர்வஸ் சிஸ்டம் பிரெயினோட சம்மந்தப்பட்டதா. பிரெயின் என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம வந்து கேட்போம். இப்ப நான் வந்து உங்ககிட்ட பேசுற இந்த வார்த்தைகள் எல்லாம் நான் சொல்றேன் அப்படின்னா அது என் வாயில இருந்து வரக்கூடிய வார்த்தைகள் இல்ல. பிரெயின் நீ இதைத்தான் பேசணும் அப்படின்னா அது முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுனாலதான் நம்மளுக்கு வந்து இது மாதிரி நம்ம கை அசைக்கிறோம் இல்லையா, அதுவும் பிரெயினோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இப்ப இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இது எல்லாமே நம்ம வந்து எழுதிட்டோம். ஸோ BSc BG RN அப்படின்னா பிஎஸ்சி அப்படிங்கிறது பிஜி டிகிரி இருக்கு இல்லையா, பிஜி அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து யூஜி தான், இருந்தாலும் நான் பிஜின்னு வச்சிருக்கேன். ஸோ பிஎஸ்சி இஸ் பிஜி டிகிரி ஆஃப் ரிசோர்ஸ் அண்ட் நேச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ எப்படி பிஎஸ்சி பிஜி டிகிரி ரிசோர்ஸ் அண்ட் நேச்சர், பிஎஸ்சி பிஜி டிகிரி ரிசோர்ஸ் அண்ட் நேச்சர். நெக்ஸ்ட் இது என்ன அப்படின்னா இப்போ விட்டமின் B1ல இருந்து B12 வரைக்கும் எடுக்காம நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா விட்டமின் A, B, C, D, E அதுக்கப்புறம் K அதை அப்படியே எடுத்திருக்கேன். ஸோ அப்படியே எடுத்து ஏபிசிக்கு NBS அப்படின்னு வச்சிருக்கோம். NBS அப்படின்னா என்ன, நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன நைட், விட்டமின் ஏக்கு நைட் பிளைண்ட்னஸ், பிக்கு வந்து பெரி அண்ட் பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ், எஸ்க்கு வந்து excuse me, I'm sorry, எஸ்க்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் எஸ்க்கு வந்து ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் இல்ல ஸ்கர்வி. விட்டமின் சி வந்து ஸ்கர்வி இது பண்ணும். ஸோ ஸ்கர்வினா என்னன்னா அந்த ஈரல் எல்லாம் ரத்தம் வரும், பல்லோட ஈரல் எல்லாம் ரத்தம் வரும். நெக்ஸ்ட் RIB அப்படிங்கிறது என்ன அப்படின்னா விட்டமின் சிக்கு அப்புறம் அதாவது விட்டமின் டில இருந்து விட்டமின் கே வரைக்கும் வரக்கூடியது. ரிப் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய ரிப் போன்ஸ் இருக்கு இல்லையா, அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரிப் போன்ஸ். R ஃபார் rickets, I for deficiency in eyes. Next B for B for blood clotting. So B for blood clotting, that is RIB, which is rib அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுல நீங்க முன்னால பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் விட்டமின் இக்கு என்ன வருது அப்படின்னு பாருங்க. விட்டமின் இக்கு வந்து ஃபர்டிலிட்டி டிஸ்ஆர்டர்ஸ், தட் இஸ் ஸ்டெரிலிட்டி இன் மேல்ஸ், அபார்ஷன் இன் மேல்ஸ். அது என்ன அப்படின்னா இன்ஃபர்டிலிட்டில இருந்து ஐ எடுத்துக்கணும். ஸோ இன்ஃபர்டிலிட்டில இருந்து நான் என்ன பண்ணிருக்கேன், ஐ எடுத்திருக்கேன். ஸோ NBS ரிப். இப்போ இதோட கெமிக்கல் ஃபார்முலா ஞாபகம் வைக்கிறது என்னன்னு பார்க்கலாம்.
இது கெமிக்கல் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ ட்ரெயின் தட் இஸ் TRN P2BFC அப்படின்றது என்னன்னா ட்ரெயினுடைய நம்பர். ஸோ ட்ரெயினோட நம்பர் என்ன P2BFC, ட்ரெயின் நம்பர் P2BFC. ஸோ ட்ரெயின் நம்பர் P2BFC. இதுதான் இதோட கெமிக்கல் நேம்ஸ். நெக்ஸ்ட் புரோட்டீன் டிஃபிஷியன்சினால என்ன டிசீஸ் வருதுன்னு பாருங்க. இது வந்து எல்லா ஊர்லயும் இருக்கக்கூடிய டிசீஸ் தான். மெராஸ்மஸ் அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா தலை இருக்கிறத விட நம்ம சைஸ் பிரிஸ்கிரைப்டு சைஸை விட ரொம்ப பிக்கர் சைஸா இருக்கும். அது என்ன அப்படின்னா மெராஸ்மஸ். நெக்ஸ்ட் குவாஷியர் கர் அப்படின்றது என்ன அப்படின்னா பெல்லி ஃபேட். பகர் இருக்குல்ல அது ரொம்ப பெருசா இருக்கும். ஸோ நம்மளுக்கு வர்ற ஃபேட் வந்து குவாஷியர் கர் கிடையாது, அது வேற, நம்ம சாப்பிட்றதுனால வர்றதுதான், அது வேற, தொப்பன்றது வேற. இந்த பெல்லி ஃபேட்ன்றது என்ன அப்படின்னா பகுரு ரொம்ப பெருசா இருக்கும். இது வந்து 1 ல இருந்து 5 இயர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள வர்றதுதான். நெக்ஸ்ட் வாட்டர் கண்டென்ட் இதுல ஜாஸ்தியா இருக்கு. அப்ப வாட்டர் கண்டென்ட் நம்ம எதெல்லாம் இன்டேக் பண்ணிக்கணும்னு பார்க்கலாம். வாட்டர் மில்லன், குக்கும்பர், மஷ்ரூம், மில்க், பொட்டேட்டோ, எக், பிரெட். ஸோ பிரெட்ல வாட்டர் கண்டென்ட் கண்டிப்பா இருக்கும், ஏன்னா அவங்க வாட்டர் ஊத்தி தான் செய்வாங்க. எக்ல வந்து இருக்கக்கூடியதும் ஒரு வாட்டர் கண்டென்ட். அந்த மஞ்சக்கருவை விட வெள்ளைக்கருவுல தான் நிறைய வாட்டர் கண்டென்ட் இருக்கும். பொட்டேட்டோல வந்து 73% இருக்கும், மில்க்ல இருக்கும், மஷ்ரூம் இருக்கும், குக்கும்பர், வாட்டர்மெலன் எல்லாத்துலயுமே இருக்கும். ஸோ வாட்டர்மெலன்ல தான் இருக்கிறதுல லார்ஜஸ்ட் இது 99%, குக்கும்பர் 95%, மஷ்ரூம் 92%, மில்க் 87%, பொட்டேட்டோ 73%, எக் 65%, பிரெட் வந்து 25%. அதனாலதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப டயட்ல இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே வந்து ஜாஸ்தியா குக்கும்பர், மஷ்ரூம்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க, வாட்டர் மில்லன்ஸ் எடுத்துக்க சொல்லுவாங்க, எக் எடுத்துக்க சொல்லுவாங்க. எதுக்கு அப்படின்னா வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக உடம்புல உள்ள கொழுப்புகள் வந்து கரைஞ்சிட்டே வரும். ஸோ இதோட ட்ரிக் என்னன்னு பார்க்கலாம், எப்படி இந்த வாட்டர் கண்டென்ட் ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. இந்த பெர்சன்டேஜ் இருக்குல்ல, இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டமா இருக்கும். இந்த லைனை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். என்ன அப்படின்னா WCMMPEB, அதாவது வெஸ்ட்ல இருக்கக்கூடிய சீஃப் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க யாரு அப்படின்னா மத்திய பிரதேச சேர்ந்தவங்க, EBல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வெஸ்ட் சீஃப் மினிஸ்டர், மத்திய பிரதேஷ், EB. வெஸ்ட் சீஃப் மினிஸ்டர், மத்திய பிரதேஷ், EB. நெக்ஸ்ட் மினரல் நியூட்ரிஷன். ஸோ இப்போ மினரல்ஸ் பத்தி பார்க்கலாம். மினரல்ஸை பத்தி ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணி கொடுத்தது யாரு அப்படின்னா உட்வர்ட் அப்படின்றவரு கொடுத்தாரு. அதாவது பிளான்ஸ் இருக்கு இல்லையா, அது என்ன ஆகும் அப்படின்னா களிமண், அதாவது களிமண்ல இருக்கக்கூடிய வாட்டர் அதுல வந்து ஜாஸ்தியா வளரும். ஏன் அப்படின்னா ரெயின் வாட்டர்ல ஜாஸ்தியா வளரும். ஏன் அந்த மட்டி வாட்டர்ல வந்து மினரல்ஸ் ஜாஸ்தியா இருக்கு. இப்போ ஒரு மினரல் எலிமெண்ட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு சில கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். என்ன அப்படின்னா நார்மல் growth, அதோடைய growthம் அதோடைய ரீப்ரொடக்ஷனும் எப்படி இருக்கணும் அப்படின்னா டிபெண்டா இருக்கும். எப்படின்னா அதுக்கு என்னென்ன மினரல் எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மினரல் தான் என்ன ஆகுது அப்படின்னா பிளான்ட்ஸுக்கு ரொம்ப சிறந்த எலிமெண்டா இருக்கு, ரொம்ப தேவைப்பட்ட எசென்சியலான எலிமெண்டாகவும் இது இருக்கு. சோ இது எப்படி சொல்றாங்க, இந்த எலிமெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த மினரல்ஸுக்கு பதிலா நம்ம வேற ஏதாவது சப்ஸ்டியூட் போடுற மாதிரி இருக்கக்கூடாது. மினரல்ஸ் மட்டுமே தான் அதுக்கு ஒரு சப்ஸ்டியூட்டா இருக்கணும். சோ மினரல்ஸ்க்கு மினரலா மட்டுமே சப்ஸ்டியூஷனா இருக்கணும். சப்ஸ்டியூஷன்னா இதற்கு பதில் அது. அதுக்கப்புறம் சம் எலிமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா மினரல்ஸை ரொம்ப லோவா எடுத்துக்கும். இன்னும் சில எலிமெண்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா மினரல்ஸை ரொம்ப ஹையா எடுத்துக்கும். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா சிலிகான் அப்படின்றத சொல்லலாம். சிலிகான் அப்படின்ற மினரல் என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப லோ குவாலிட்டிஸ் இருந்தாலும் போதும், இல்ல ஹை குவாலிட்டி, இல்ல தேவையே இல்லைன்னாலும் போதும், இல்ல ஹை குவாலிட்டி தேவைனாலும் அது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மினரல்ஸ். மினரல்ஸ்ல என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கால்சியம். கால்சியம் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா மெடிலா லாமெல்லால இருக்கு. நைட்ரஜன் அண்ட் சல்பர் எங்க இருக்கு, புரோட்டீன்ஸ்ல நம்ம பார்க்கலாம். பாஸ்பரஸ், நியூக்ளிக் ஆசிட். மினரல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பிளான்ட் செல்லுல எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஆஸ்மோட்டிக் ப்ரெஷருக்காக யூஸ் பண்ணுது. அதே மாதிரி இந்த மினரல்ஸ் எல்லாம் எப்படி அப்சர்வ் ஆகும் பிளான்ட்ஸ்குள்ள அப்படின்னா pH of the soil, அதாவது சாயில்ல இருந்து தான் அதை அப்சர்வ் ஆகும். சோ இந்த சாயில்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா அதோடைய செல்லுக்கு போய் சேருது. இப்போ எதெல்லாம் கேட்டலிஸ்ட் மினரல்ஸ்ல, எதெல்லாம் வந்து நான் டாக்ஸிக் அப்படின்றதும் பார்க்கலாம். இப்போ டாக்ஸிக் எலிமெண்ட் எது அப்படின்னா
டாக்ஸிக் எலமெண்ட்டை கம்மி பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்ன அப்படின்னா Ca, that is calcium, magnesium, sodium and potassium. இது நாளை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாக்ஸிக் எஃபெக்டை கம்மி பண்றதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எலமெண்ட்ஸ், சில எலமெண்ட்ஸ் இருக்கு கேட்டலிஸ்டா அது யூஸ் ஆகும். அது என்ன அப்படின்னா ஃபெரஸ், காப்பர், மேங்கனீஸ், ஜிங்க் இதெல்லாமே வந்து கேட்டலிஸ்டா யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் எதெல்லாம் வந்து உங்களுக்கு டாக்ஸிக் எஃபெக்டை காட்டும் அப்படின்னா அது வந்து Cu and Hg. ஸோ இது என்ன ரெண்டுமே வந்து ரொம்ப டாக்ஸிக்காக தான் இருக்கும். ஸோ இதை ரெடியூஸ் பண்ணி பேலன்ஸ் பண்றதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா கால்சியம், மெக்னீசியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம் யூஸ் பண்றோம். அதே மாதிரி இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்ப H2S ஒரு சல்பியூரிக் ஆசிட் வந்து எப்படி இருக்குன்னா கையில ஊத்துனா அது வந்து நம்மளுடைய எலும்பே தெரியற அளவுக்கு பொத்து போயிடும். அதோடைய தன்மையை குறைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணுவோம். ஸோ வாட்டர் ஆட் பண்ணும்போது அது டைல்யூட் ஆயிரும். அந்த கான்செப்ட் தான் இதுக்கு வருது. என்னன்னா FeCu அப்படின்றது ரொம்ப டாக்ஸிக் ஆனது. நம்ம அந்த பிளான்ஸை கன்சியூம் பண்ணும்போது நம்ம செத்து போயிடக்கூடாது. இதெல்லாம் அந்த பிளான்ஸும் வந்து செத்து போயிடக்கூடாது. அதுக்காக தணிக்கிறதுக்காக நம்ம கால்சியம், மெக்னீசியம், சோடியம் அண்ட் பொட்டாசியம் வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் அயான்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா K+ அண்ட் Ca இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா செல்லுல இருக்கக்கூடியதுல அதோடைய தன்மையை அது வந்து சேஞ்ச் பண்ணிக்கும். அது இருக்கிற பிளான்ஸுக்கு ஏற்ற மாதிரி அது சேஞ்ச் பண்ணிக்கும். இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மினரல்ஸ். நெக்ஸ்ட் இதனால என்ன யூசேஜ் இருக்கு, என்ன அட்வான்டேஜ் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூசஸ் பார்க்கலாம். மினரல்ஸ் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா growthக்கும் டெவலப்மெண்ட்டுக்கும் அது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த மினரல்ஸ்னால என்ன ஆகும் அப்படின்னா ஈல்ட்ஸ், அதாவது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய நம்ம பயிரிட்டு இருக்கோம், அந்த பயிரிட்டு நம்ம வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா கேரட், ராடிஷ், பொட்டேட்டோ, டொமேட்டோ, லெட்யூஸ் இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு டன் ப்ரொடியூஸ் பண்றது 2 டன்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த மினரல்ஸ்னால அந்த இதெல்லாமே நடக்கும். அட்வான்டேஜஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு நியூட்ரிஷனான ஒரு என்விரான்மெண்ட் கிடைக்கும். நியூட்ரிஷன் நல்லபடியா கிடைச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு டிசீஸ் வர வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த அட்வான்டேஜஸ் எல்லாம் மினரல்ஸ் என்ன பண்ணுது, நியூட்ரிஷன்ஸை பல்வேறு இடங்களுக்கு சப்ளை பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து ஆசிடுக்கும் பேஸ்க்கும் என்ன ஆகுது அப்படின்னா பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுது. ஆசிடும் ஹையா இருக்கக்கூடாது, பேஸும் ஹையா இருக்கக்கூடாது, ரெண்டையும் வந்து பேலன்ஸ் பண்ணுது. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், சாயில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும், திரும்பி என்ன பண்ணணும் ஃப்ளோ பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து வேற சில செடிகள் எல்லாமே வந்து பயிர்க்குள்ள முளைச்சிருக்கும், அதை வந்து நம்ம பிடுங்கிறத வீடிங்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு தேவை இருக்காது இந்த நியூட்ரிஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா. நெக்ஸ்ட் லேபர் என்ன பண்றாங்க அப்படின்னா வாட்டர் பண்றாங்க. பிளான்ட்ஸ் எல்லாத்துக்குமே வாட்டர் செலுத்துறாங்க. வாட்டரும் ஒரு மினரல் தான். ஸோ அது செலுத்துறாங்க. அந்த மாதிரி இருக்க லேபர் வாட்டர் பண்றதுக்கு அந்த லேபரை நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா எல்லாமே சாயில்லயே இருக்கு. நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் நீங்க சாயில் மாத்த வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் என்ன ஆகுது அப்படின்னா மினரல்ஸ் கம்மியா இருக்கும் போது என்ன ஆகுதுன்னு பாருங்க. என்னன்னா ப்ரொடக்ஷன் வந்து லிமிட்டடா நம்மளுக்கு கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த எக்யூப்மெண்ட், மினரல் எக்யூப்மெண்ட்டை நம்ம டிசைன் பண்றதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இப்போ இது எதுக்கு எக்யூப்மெண்ட்னு இதுல நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா சில பேர் வீட்டுல வந்து மாடி தோட்டம் போடுறாங்க. சில பேர் பிவிசி பைப் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலயும் வந்து இப்பெல்லாம் விளைவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா டெக்னிக்கல் ஸ்கில் தேவைப்படுது. ஸோ டெக்னிக்கல் ஸ்கில் வந்து அதுக்கு தேவைப்படும். அதே மாதிரி கரெக்டான இந்த ரேஷியோல நம்ம மணல்ல கலக்கணும் இந்த மினரல்ஸ் எல்லாத்தையும் அப்படிங்கிறதுக்கும் என்ன ஆகுது, டெக்னிக்கல் ஸ்கில் தேவைப்படுது. ஸோ அந்த டெக்னிக்கல் ஸ்கில் கொஞ்சம் ஜாஸ்தியானாலும் மணலும் வீணா போயிடும், அதுல எந்த பயிருமே முடியாது. ஸோ இதுதான் இதோட யூசஸ் அண்ட் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் இப்போ ஹைட்ரோபோனிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது என்ன அப்படின்னா பிளான்ட்ஸை வந்து வாட்டர்லயும் சாண்ட்லயும் வந்து க்ரோ பண்ண வைக்கிறாங்க. நான் சொன்ன அதே தான். என்ன அப்படின்னா டெஸ்ட் டியூப் ஃபார்மிங் ஆர் டேங்க் ஃபார்மிங்னு சொல்லலாம். இதை வந்து என்ன கெமிக்கல் கார்டனிங்னும் சொல்லலாம். ஃபார் நம்ம டெஸ்ட் டியூப் பேபின்னு சொல்றோம் இல்லையா, தனியா வளர வச்சு நம்ம இடத்துல பயிரிடுறது, அதுதான் இந்த ஹைட்ரோபோனிக்ஸ். நான் பிளான்டோடைய பேர்ல சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து டெஸ்ட் டியூப் ஃபார்மிங், தட் இஸ் சாயில்லெஸ் அக்ரிகல்ச்சர். நெக்ஸ்ட் இப்ப மேக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் என்னன்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் CHO
இது எதுக்காக யூஸ் பண்ணுது அப்படின்னா மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகுறதுக்காக இது யூஸ் பண்றாங்க. நார்மல் growth ஆஃப் பிளான்ட்ஸுக்கு இது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் வந்து நைட்ரஜன். நைட்ரஜன் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், விட்டமின்ஸ், குளோரோஃபில், ஏடிபிக்காக அது யூஸ் ஆகுது. ஏடிபி அப்படிங்கிறது ஒரு டைப் ஆஃப் போட்டோசிந்தசிஸ். இது எதெல்லாம் இது டிஃபிஷியன்சியா இருந்துச்சுன்னா என்னென்ன கொடுக்கும் அப்படின்னா அதோடைய growth நின்றும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட் சைஸ் நார்மலா இருக்கிறத விட ரொம்ப சின்னதாயிரும். ஸோ ஃபிளவரிங் அண்ட் ப்ரோட்டீன் வந்து ஜாஸ்தியா இருக்கும். அதாவது ஃபிளவரிங் என்னாகும், பூ வைக்கும், அந்த பூ வந்து நிரந்தரமா நிக்காது, ரொம்ப லூஸ்ல நிக்கிறதுனால கீழே விழுந்துரும். அதே மாதிரி பிக்மெண்டேஷன் அப்படின்னா கலர் சேஞ்ச் வந்து நடக்கும். பாஸ்பரஸ் டிஃபிஷியன்சினால என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது ஈஸியா சொல்ல முடியும். இதை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதை ஈஸியா சொல்ல முடியும். எப்படின்னா இதுல ரூட் growth-ஐயும் ஃப்ரூட் ரைப்பனிங்கும் வந்து இந்த பாஸ்பரஸ் என்கரேஜ் பண்ணுது அப்படின்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம், growth வந்து சின்னதாயிரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பொட்டாசியம் டிஃபிஷியன்சி ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா இன்டர் நோட்ஸ் இருக்கு இல்லையா, உள்ளுக்குள்ள இருக்க அந்த நரம்பு மாதிரி இருக்கும். அந்த நரம்புல என்ன ஆகும், ரொம்ப சின்னதாகும் போது அந்த இலை வந்து ஷ்ரிங்க் ஆயிரும். ஷ்ரிங்க் ஆகுதுன்னா சுருங்கிரும். சோ இது இந்த பக்கம் வாங்க. இப்ப பாருங்க, protein and carbohydrate metabolism involved in stomatal opening and closing. அப்ப stomatal open ஆகாம இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும், shrink ஆயிரும். நெக்ஸ்ட் சல்பர் டிஃபிஷியன்சினால என்ன ஆகுது அப்படின்னா protein synthesis and chlorosis இதுக்கு வருது. சோ இது எதுக்கு அப்படின்னா ரெஸ்பிரேஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இந்த சல்பர் அப்படிங்கிறது. அமினோ ஆசிட்ஸ் எதெல்லாம் அப்படின்னா சிஸ்டைன், சிஸ்டினி, நெக்ஸ்ட் மீத்தோயினி, இது எல்லாமே வந்து ஒரு அமினோ ஆசிட்ஸ். இது மூணுமே வந்து சல்பருக்கு தேவைப்படுது. எதுக்கு அப்படின்னா புரோட்டீனுக்காக தேவைப்படுது. நெக்ஸ்ட் அடுத்தது மெக்னீசியம் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா மெக்னீசியம் எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா குளோரோஃபில் இல்லாம, அதாவது குளோரோஃபில் வந்து மெக்னீசியம் இல்லாம ஃபார்ம் ஆகாது. சோ இது என்ன பண்ணுதுன்னா என்சைம்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணி குளோரோஃபில்லுக்காக இது ஒர்க் பண்ண வைக்குது. சோ இதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நெக்ரோட்டிக் ஸ்பாட்ஸ் வந்து நடக்குது. அதாவது கருப்பு கருப்பான ஸ்பாட்ஸ் இலைகள்ல இருக்கும் இல்லையா, அது எல்லாமே. நெக்ஸ்ட் கால்சியம் எடுத்துட்டீங்க அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரைன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து பாஸ்போஃபீலேஸ் அண்ட் அடினல் கீனேஸ் ரெண்டையுமே கால்சியம் ப்ரொவைட் பண்ணும். இது என்ன பண்ணும் அப்படின்னா ரெஸ்பிரேஷனை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ரெஸ்பிரேஷன் அஃபெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா பிளான்ட்ஸுக்கு எந்த விதமான ஒரு நியூட்ரிஷன்ஸுமே வந்து சப்ளை ஆகாது, அது போட்டோசிந்தசிஸ் பண்ணாது. அதனால என்ன ஆகும் அப்படின்னா செல் வால் எல்லாமே வந்து ஒரு மாதிரி விரைப்பு தன்மையா கொடுத்துரும். ஸோ பிரிட்டைல். இது என்ன சொல்லலாம் அப்படின்னா கால்சியமுக்கு அந்த இலைக்கு 1 வருஷம் அப்படின்ற டைம் குறிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த கால்சியம் டெஃபிஷியன்சி வரும்போது அந்த இலைகள் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு முன்னாலே அந்த 1 வருஷத்துக்கு முன்னாலே அந்த இலைகள் வந்து வாடி போயிரும், காஞ்சு போயிரும். அதுதான் இலைகள் பிகம்ஸ் செல் வால் பிகம் பிரிட்டில் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். மேக்ரோ நியூட்ரியன்ஸ் பத்தி சொல்லிட்டேன். இப்ப மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அயன் அப்படின்னு இருக்கு. இந்த அயன் என்ன பண்ணுது அப்படின்னா ஏரோபிக் ரெஸ்பிரேஷனை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ ஏரோபிக் எக்ஸ்பிரேஷனை அஃபெக்ட் பண்ணுதுன்னா இந்த பக்கம் என்ன அர்த்தம் அப்படின்னா என்சைம்ஸ் நம்மளுக்கு என்னென்ன வேணும் இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு, கேட்டலிசஸ், ப்ரீ ஆக்சிடேசஸ் அண்ட் சைட்டோக்ரோம்ஸ், இது எல்லாமே வந்து இந்த ஏரோபிக் ரெஸ்பிரேஷனுக்கு தேவைப்படுது. ஸோ என்னாச்சு, இப்போ ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அஃபெக்ட் ஆனதுனால இது 3 என்சைமும் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல இத பத்தி நீங்க பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து தனியா ஒரு வீடியோ போட்டிருப்பேன். எங்க சேனல்ல போய் பாருங்க. அந்த சேனல்ல எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட்ஸோ 3 செகண்ட்ஸோ தான் இருக்கும். அதுல இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் பத்தி கிளியரா கொடுத்திருப்பேன். இதுல மெயின் ரோல் இது என்ன பிளே பண்ணுது அப்படின்னா என்சைம்ஸும் சைட்டோக்ரோம்ஸும் தான் வந்து பிளே பண்ணுது. ஸோ நீங்க தாராளமா அந்த இதுல போய் பாருங்க, உங்களுக்கு இந்த கான்செப்டும் புரிஞ்சிடும். போரான் டிஃபிஷியன்சினால என்ன ஆகுது அப்படின்னா பாலன் ஜெர்மினேஷன் நடக்குது. அதாவது பாலன் கிரெயின்ஸ் எதுவுமே வந்து போகாது. ஸோ அந்த பிளான்ட்டுடைய வம்சம் வந்து வளராம போயிருன்றது தான் இது. ஸோ இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிரவுன் ராட் டிசீஸ் இன் பீட்ரூட்ஸ். பீட்ரூட்ஸ்ல என்ன ஆகும் அப்படின்னா அதோடைய இலைகள்ல அந்த பிரவுன் கலர் ஸ்பாட்ஸ் வந்து பண்ணும். ஸோ அந்த பிரவுன் கலர் ஸ்பாட்ஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாலன் கிரெயின்ஸ் விழுகிறது நின்று போயிருக்கு. ஏன்னா அது கெட்டு போயிருச்சு. ஸோ அது பல்வேறு அதுக்கு மேல அதால வளர முடியாது. நெக்ஸ்ட் மேங்கனீஸ் டிஃபிஷியன்சினால என்ன ஆகுது அப்படின்னா ஆக்டிவேட்டர் ஆஃப் என்சைம்ஸ் லைக் கார்பாக்சில்ஸ், ஆக்சிடேஷன்ஸ், டீஹைட்ரோஜனேஸ் அண்ட் கீனசஸ், கிரே ஸ்பாட் டிசீஸ் இன் ஓட்ஸ். நெக்ஸ்ட் காப்பர்
constituent of plastocymin plays a role in the polysylation, maintain carbohydrate and nitrogen balance. இது எதுக்கு அப்படின்னா மெயினா அந்த காப்பர் எதுல அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா சிட்ரிக் பிளான்ஸ் இருக்கு இல்லையா அதுலதான் அது அஃபெக்ட் பண்ணும். ஸோ சிட்ரஸ்னா நம்ம என்ன சொல்லலாம், லெமன், நார்த்தக்காய் சொல்லலாம், அப்புறம் வந்து ஆரஞ்சு, அதுக்கப்புறம் வந்து சாத்துக்குடி, இந்த மாதிரி இருக்க சிட்ரிக் ஆசிட் பிளான்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இது என்ன சீட் ஃபார்மேஷனும் இது அஃபெக்ட் பண்ணுது. ஜிங்க்னால என்ன ஆகுது அப்படின்னா புரோட்டீன் சிந்தசிஸ்ல ஜிங்கோட ரோல் ரொம்ப முக்கியம். ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா சின்ன சின்ன லீவ்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்குது. மோலிபிடினம் அப்படின்றது என்ன அப்படின்னா நைட்ரோஜன் மெட்டபாலிசத்துல ஒரு நல்ல ரோலா இருக்கு. ஸோ இந்த மாலிபிடினம் என்ன பண்ணுது அப்படின்னா அஸ்கார்பிக் ஆசிட் அஃபெக்ட் பண்றதுனால நம்மளுக்கு எல்லோ ஸ்பாட் டிசீஸ் வருது. அது மட்டும் இல்லாம காலிஃபிளவர்ல விப்டைல் டிசீஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ எந்தெந்த வைரஸ் வந்து இந்த டிசீஸ் காஸ் பண்ணுதுன்றத தனியா வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன தேவை நியூட்ரியன்ஸோ அதை மட்டும் நான் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோர் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்காக எப்படி எப்படியெல்லாம் வந்து பிளான்ட் அஃபெக்ட் ஆயிருக்கு இந்த டிசீஸ்னால அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா போரான் போரான் என்ன ஆகுது அப்படின்னா பிரேக்கிங் அண்ட் டிராப்பிங் ஆஃப் பட்ஸ். இந்த பட்ஸ் என்ன ஆகுது, பிரேக் ஆகி கீழே விழுந்துருது. சல்ஃபர் என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து கிரீன் கலர்ல இருக்கும், ரொம்ப லைட் கிரீன் கலர்ல இருக்கும். ஸோ இந்த லைட் கிரீன் கலருடைய வெயின்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னா பேல் கிரீனா இருக்கும், ஆனா ஸ்பாட்ஸ் வராது. மேங்கனீஸ்ல என்ன பண்ணுது அப்படின்னா இதுவும் லைட் கிரீன் கலர்ல இருக்கு, ஆனா இதோடைய இந்த சென்டர் பார்ட் இருக்குல்ல இந்த வெயின்ஸ் சென்டர் பார்ட் என்ன ஆகுது அப்படின்னா டார்க் கிரீனா மாறுது. நெக்ஸ்ட் ஜிங்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஜிங்க் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த ஷார்ட்டா இருக்கும், மற்ற லீவ்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த லீவ்ஸ் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும், பாதி கிரீனாகவும் பாதி எல்லோவாகவும் இருக்கும். அதே மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் இந்த இடத்துல இருக்கு பாருங்க, ப்ரௌன் கலர் டார்க் ஸ்பாட்ஸ் இது எல்லாமே வரும். நெக்ஸ்ட் மெக்னீஷியத்துல என்ன ஆகும் அப்படின்னா அதே மாதிரி லைட் கிரீனா மாறிடும், வெயின்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டார்க் கிரீனா மாறிடும். ஆனா இந்த டிப் என்ன ஆகும் அப்படின்னா பெண்ட் ஆயிருக்கும். ஸோ லீஃப் என்ன ஆயிடுச்சு, டை ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பாஸ்பரஸ் டிஃபிஷியன்சில என்ன ஆகும் அப்படின்னா இந்த லீஃபுக்கு மேலையும் சரி இந்த லீஃபுக்கு கீழையும் சரி ஒரு மாதிரி டார்க் கிரீன் ஃபார்ம் ஆயிருக்கும் ஒரு சைடு மட்டும். ஸோ அண்டர் த லீவ்ஸ் ஆகவும் இருக்கும் இப்படி இருக்கும். டார்க் கிரீனா இருக்கிறது போக போக பிரான்ஸ் கலர் தெரியும்ல பித்தளை மாதிரி அது மாறிடும். ஸோ காஞ்சி போன இலை மாதிரி மாறிடும். நெக்ஸ்ட் கால்சியம் டிஃபிஷியன்சி என்ன ஆகுது அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க. ஸோ கால்சியம் டிஃபிஷியன்சி என்ன ஆகுது அப்படின்னா பிளான்ட் வந்து டார்க் கிரீன்ல இருக்கும். ஸோ லீவ்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாதிரி டார்க் கிரீன்ல இருந்து லைட் கிரீனா மாறி ஸ்டார்ட்ஸ் டு டையிங். எங்க இருந்து அது ஆரம்பிக்கும் அப்படின்னா டிப்ல இருந்து அப்படியே மெல்ல மெல்ல டை ஆயிட்டே வந்து அந்த பட்ஸ் என்ன ஆகும் அப்படியே பட்ஸுக்காக அப்படியே அந்த இலைகள் வந்து சுருண்டும். ஸோ இலைகள் வந்து சுருள்றது இல்லையா அது எல்லாமே வந்து கால்சியம் டெஃபிஷியன்சி. ஸோ இது எப்படி ஹேப்பன் ஆகும், கலர் மாறி மாறி தான் அது ஹேப்பன் ஆகும். நெக்ஸ்ட் அயன் டெஃபிஷியன்சி அப்படின்னா இந்த வெயின்ஸ் இருக்குல்ல எல்லா வெயின்ஸுமே உங்களுக்கு கிரீனா மாறாது, எந்தெந்த வெயின்ஸ் எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டோ அந்த வெயின்ஸ் மட்டும்தான் வந்து கிரீனா மாறும், ஆனா ஸ்பாட்ஸ் ஃபார்ம் ஆகாது. காப்பர் டெஃபிஷியன்சிக்கு என்ன அப்படின்னா இலைகள் வந்து ஒரு மாதிரி பிங்க் கலர்ல இருக்கும். ஸோ அது எப்படின்னா ரொம்ப டார்க் பிங்கா இருக்காது, ரொம்ப லைட் பிங்க்ல இருக்கும். அது என்ன ஆகும் அப்படின்னா அப்படியேவோ இப்போ எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு லீஃப் டெட் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா கீழ் நோக்கி பாட்டம் நோக்கி பார்த்துட்டு இருக்கும். ஸோ இது வந்து காப்பர். நெக்ஸ்ட் மாலிபிடினம்ல என்ன ஆகுது அப்படின்னா எல்லோல இருந்து கிரீன்ல இருந்து லெமன் எல்லோவா மாறும், லெமன் எல்லோல இருந்து ஆரஞ்சா மாறும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி ப்ரௌன் ஸ்பாட்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இதுதான் வந்து இதுல என்ன இப்ப இந்த லீவ்ஸ் எப்படி இருக்கும் தொட்டு பாக்குறதுக்கு அப்படின்னா பிசு பிசுன்னு இருக்கும். இது என்ன அப்படின்னா மாலிபிடினம் அப்படின்னு சொல்லலாம். பொட்டாசியம் டெஃபிஷியன்சில என்ன ஆகுது அப்படின்னா கலர்ஸும் சேஞ்ச் ஆகுது, வெயின்ஸோட கலர்ஸும் சேஞ்ச் ஆகுது. ஆனா அந்த லீஃபோடைய டிப் வந்து எப்படி மாறுது அப்படின்னா ப்ரௌன் கலர்ல மாறிட்டு அப்படியே ஃபுல்லா வந்து அது பரவிடுது. நைட்ரஜன் என்ன ஆகுது அப்படின்னா growth வந்து நின்றும், ஆனா அந்த லீஃப் வந்து மேல நோக்கி இருக்கும். ஸோ மேல நோக்கி இருக்கிறதுனால அது என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் டெஃபிஷியன்சில இது வந்து வரும். ஸோ நைட்ரஜன் டெஃபிஷியன்சி இஸ் தி எக்ஸ்ட்ரீம் டெஃபிஷியன்சி. இது வந்து உங்களுக்கு அந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நான் சொன்னேன் இல்லையா
அது உங்களுக்கு புரியாது அப்படின்றதுக்காக இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் நான் கொடுத்திருக்கேன். இது ஒரு தடவை நான் சொன்னதெல்லாம் மனசுல ஞாபகம் வச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியா எழுத முடியும். சோ இந்த டிஃபிஷியன்சி எல்லாம் வச்சீங்க அப்படின்னா அந்த டிஃபிஷியன்சிக்கு எதெல்லாம் தேவை அப்படின்றது வச்சீங்க அப்படின்னா இந்த சைக்காலஜிக்கல் ரோல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஞாபகமும் இருக்கும். ஸோ இதோட நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் பார்ட் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு இந்த எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பயாலஜிக் வீடியோஸ் இருக்கு. அதெல்லாம் நீங்க கர்ப்ஸ் சைக்கிள் எல்லாமே நம்மளுடைய யூடியூப் சேனல்ல போட்டிருக்கேன் ட்ரிக்ஸோட. மறக்காம அதையும் வாட்ச் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு போய் அந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.